இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே நமக்கு தேவையானதை தந்து அவர் நமக்கு நியமித்த பாதையில் நம்மை நடத்துவாராக. கண் முடிச்சோம். ஆண்டவரே, என் தேவைகளை சந்தித்து நீர் எனக்காக நியமித்திருக்கிற அந்த நியமத்தை எனக்கு தெரியப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியாவின் புத்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தேவை என்னவோ அதை தேவன் முதலில் சந்திக்க விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றார், முதலாவது நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ண போகிறேன். இன்றைக்கு எது சுவிசேஷம், எது சத்தியம்? பசியோடு இருக்கிறவனுக்கு ஒரு ஆகாரத்தை நான் கொடாமல் சத்தியத்தை சொல்வேனாக இருந்தால் சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு நமக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் ஹல்லேலூயா மறுதலித்து போனவர்கள், இவர்கள் சிறைப்பட்டு போனவர்கள், தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினவர்கள், அதனால இருதயம் முழுவதும் காயத்தோடு இருக்கிறார்கள், சரீரங்கள் சுகமில்லை. நீ சத்தியத்தை அறிந்த பிறகு இதை தருவேன் என்ற ஆண்டவர் சொல்லல. முதலாவது உன் இருதயத்தின் காயங்களை கட்டுகிறேன், உன் சரீரத்துக்கு சுகத்தை தருகிறேன். இன்றைக்கு நீ இருக்கிற நிலையிலிருந்து நீ இருக்கிற விதமாகவே என்னை தூக்கி எடுக்கிறேன். நீ எந்த நிலையில இன்றைக்கு குழியில விழுந்திருக்கிறியோ அதே நிலையில் உன்னை தூக்கி எடுத்து உன் காயங்களுக்கு கட்டு போட்டு, நல்ல சமாரியன் வழியில குற்றுயிராய் கிடந்த அந்த மனிதனை கண்டு எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு என்னை வார்த்து திராட்சை கொடுத்து அவனை சத்திரத்தில் சேர்த்தது போல எந்த நிலையில நீ இன்றைக்கு இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து உன் காயங்களை கட்டி உன் மனதுல பற்றிருக்கிற எல்லா காயங்களை மாற்றி, சில வேளையில நீ சிறைப்பட்டு போனதுனால, சில வேளையில் உன் தேவைகள் சந்திக்கப்படாததுனால, சில வேளையில நீ தேவனிடத்தில் எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்காதபடியினால தேவனை விட்டு பின்வாங்கி போயிருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், உன் காயங்களை நான் கட்டுகிறேன், உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி இவைகள் வந்த பிறகு உனக்கு சத்தியத்தை பூர்ண சமாதானத்தை உனக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். அன்பானவர்களே, இன்றைக்கு சில வேளையில நீங்க ஜெபித்து ஜெபித்து டயர்டாகி இருக்கலாம். ஆண்டவரே, நான் எதிர்பார்த்த ஒன்றும் வரவில்லை என்று மனது முழுவதும் காயத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்ற, உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் நான் வரப்பண்ண. முதலாவது உனக்கு இன்றைக்கு என்ன தேவை, என்ன தேவை, அதை தேவன் உனக்கு கொடுத்து அதற்கு பிறகு உன்னை சத்தியத்திலும் சமாதானத்திலும் நடத்துவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய தேவையை நீர் சந்திக்கிறபடினால் எனக்கு முதலாவது எது தேவையோ அதை நீர் சந்தித்து உன்னுடைய சத்தியத்திலும் உன்னுடைய சமாதானத்திலும் என்னை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.